வெல்கம் பேக் ரத்னால விஷய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா வேத்து எப்படி ஊற்றுது பார்த்தீங்களா. இப்போ என்ன டைம்னா 4:30 ஆகுது. காலையில் 4:30க்கு நம்ம 6 o'clock கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இருங்க ஒன்று காமிக்கிறேன். இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் பத்திரிக்கை வச்சு பிள்ளையாருக்கு சுண்டல் வச்சு கும்பிட்டாச்சு. பிள்ளையாருக்கு கும்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு. இது அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். நீமா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். பிள்ளையார் கும்பிட்டாச்சு. ஆமாம். இப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறேன். பத்திரிகையெல்லாம் வச்சு கும்பிட்டு வந்துருக்கோம். ஷபா வேத்து ஊற்றுது. காலகத்தாலே இப்படி இருக்குது. முடியல. எழுந்து ஒன்றும் என்ன பண்ணுறது. அப்புறம் புத்தா மாமா வந்து நேற்றே தொடச்சிருக்கலாம். 4:45 ஆயிடுச்சு மாமா. 5 ஆக போகுது. நான் முடிஞ்சிடுச்சு எல்லாம். தண்ணி மட்டும் எடுத்துக்கணும் மாமா. அது பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கே தண்ணி எடுக்கணும். கட்டை எங்கே இருக்குதுன்னு தெரில. அது நீங்கள் தான் எடுக்கணும். 2 மட்டும் நான் என்னோட இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிளம்பியாச்சு. கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்க. இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தது வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். நம்ம வீட்டில் ஆள் இல்லை ஓட்டுறதுக்கு. மாமாவுக்கு உடம்பு முடியல. அதனால் அவங்கள கூப்பிட்டு வந்தோம். அவங்க ஓட்டுறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நாங்கள் 4 பேர் 5 பேர் 4 பேர் அவரோட சேர்த்து 5 பேர்ல இப்போ தான் கிளம்பணும். வீட்டில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்னு நினச்சா வீட்டில் 6:15 ஆயிடுச்சு. இல்லை 6 o'clock வண்டி எடுத்துட்டோம். அப்படியா? இங்கே வரத்துக்கு ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இவர் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறாரு. அதனால தான் இவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம வீட்டில் இருக்காங்க பாருங்க, எல்லாம் அடித்து ஓட்டுவாங்க. இல்லை இவர் பொறுமையாக ஓட்டுன்னு வர்றாரு. சரி ஓகே, நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஆமாம். தூங்கவே இல்லையே. எங்க ராத்திரி எடுத்துட்டு 10 தான். அவன் வந்து 6 கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க. மாமாவும் அம்மாவும் பாருங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கழுவிட்டு மஞ்சள் கொண்டு. ஆமாம் ஆமாம். சூப்பராக இருக்கும். போட்டுரு. அதிலே அழகு போட்டு நான் எடுத்து வச்சேன். சரி போய் தண்ணியில் போய் கழிக்கணும்.
நல்லா கழுவிட்டு என்ன அவ்வளோ ஒட்ட வச்சுக்கிறாங்க. நீ இந்த பக்கம் திறந்துக்கோ. ஆ இங்கே பாருங்க, காலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. வெயில் ஆகிட்டல. ஆமாம், அப்புறம் போகையில் அனல்லாம் தெரிய முடியாது. சரி சரிங்க, இந்த வரேன். எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணுறேன். இந்த வாட்டி குரங்கெல்லாம் காணும் பொழுது நிறைய குரங்கு இருக்கும். குரங்கு கூட தூங்கிட்டு இருக்கோம். திறந்துட்டாங்களா மாமா? திறந்துட்டாங்களாம். அவரு பாவம் உள்ள வர சொல்றதானே, பாவம் வெளியே நிற்கிறாரு. உன்னதான் உள்ள வந்து உட்காந்துக்க சொல்ல. நன்றி. சோலை இங்கே பாருங்க, சிவன். சூப்பராக இருக்கு. ஆ முருகா. மூலஸ்தானம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சிவன். விநாயகர். ஸ்ரீ பெரியாண்டவர் திருத்தலை. என்னம்மா? என்னங்க தேவிமா பாருங்க, சாமி கும்பிடுவாங்க.
அப்பா ஓ நம சிவாயா ஈஸ்வரர் ஒன்றும் கடை திறக்கல பன்னீர்லேயே அபிஷேகம் பண்ணுவாங்க பன்னீர் அதான் அது நீ இப்போ எடுத்து அது பண்ணியிருக்கேன் அது ஒரே வாசனையாக இருக்குது. நல்லா இருக்கு. வாசனையா இருக்கு. சாமி நந்தி பார்த்தீங்களா ரப்பர் பேண்ட் எடுத்து மலையில் போடும். அம்மா அம்மா எங்க கூட பாரு அவங்க இந்த மாதிரி இப்படி தானே குத்தின்னு வராங்க. தலை வச்சிருக்கூடாதுன்னு சொன்னால் வச்சிங்களா கோயிலில் பூ ஊற்றுறாங்களா? ஆ அதான் நம்பர் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம் அம்மன் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கெல்லாம் எடுத்தாச்சு. சரி எடுத்துட்டியா? உள்ளே எடுக்கல சிவன்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். அம்மாவா? ஆமாம் அம்மா தாயி பத்திரிக்கை வச்சுருக்காங்க ஒரு அம்மாவுக்கு. ஆ ஆமாம் இங்கேயும் வச்சுருக்காங்கள. ஆமாம் அடுத்த மாதம் கல்யாணம். வச்சுட்டு போயிருந்தாங்க உள்ள ஆமாம் அங்கே வச்சுருக்காங்க வச்சுப்பாங்க. பத்திரிக்கை ஆமாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். வச்சுட்டு தான் போகணுமா? அவங்க கொடுத்துடலாம். நான் நினச்சேன் கும்பிட்டுட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவோம். அப்படியா? எனக்கு தெரியாது. சரி நான் கும்பிட்டுட்டு எடுத்துன்னு போயிடுவோம் போல. நம்ம நண்பர் தனியாக நான் பேசுங்கிறார். 4 எடுத்துட்டு வந்தேன். 5 எடுத்துட்டு வந்திருக்கேன். கும்பிட்டுருக்காங்க. விநாயகர் கும்பிட்றாங்க. விநாயகர் ஐயோ புத்தி போட்டுக்குமா, நல்லா புத்தி போட்டுக்குமா. ஒன்று நம்ம நண்பர் ஆமாம் நம்ம தோழர் வந்திருக்காரு. இங்கே தொடங்கல. சக்கரை பொங்கல் வச்சாச்சு. கரையா வைக்கக்கூடாதான். பொங்கல் வச்சா அப்படியே சமமாக வரணுமா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சந்தோஷம். பன்னீர்லாம் வந்துச்சு பாருங்க. சொல்லிட்டு இருந்தாலும் பன்னீர் பாட்டில் தான். இந்த பன்னீர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விற்கிறாங்க பாருங்க. பயங்கர ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கதிர் மாமா வழக்கு ஏற்றுறேன். இல்லையா என் கோயிலில் அந்த கட்டெல்லாம் எடுத்துன்னு போனோம்மா. கட்டெல்லாம் எடுத்துன்னு போனோம். அருவாலாம். ஆமாம் கரண்டி வேணாவா உனக்கு? கொடுத்துருங்க. விடுங்க அதெல்லாம் விடுங்க, இப்படியே ஏற்றலாம். வேண்டி ஏற்றுங்க. ஏற்றதே சரியில்லை. திரும்ப எடுத்து இப்படி திரும்ப எடுத்து காற்று அடிக்குதுல்ல, திரும்பிக்கு அதான் காற்று. நான் திரும்பினாலும் அது காற்று வரதான் செய்யும். குத்தல் கத்துறாங்க ரத்னாம்பிகா, தெரியாதா விலை கத்துறதுக்கு. வேண்டிக்கோ. ஆமாம் சரி அவங்களுக்கு அவங்க கூட்டணும். சரி அவங்க 2 பேரும் வாங்க. 2 பேரும் வந்து ஏற்றிடுங்க. வேண்டி நேற்று நல்லபடியாக முடிச்சு கொடு பெரியண்டவா அப்படின்னு வேண்டி நேற்று. அவங்ககிட்ட கொடுத்து தீப்பெட்டி.
பெரியாண்டாவ உள்ளே வச்சிருங்க. சாப்பாடை திறந்து வச்சிருமா இப்போ. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம சிவன். இவரை பார்க்க தான் நம்ம வந்துருக்கோம். கரண்டி இருக்காது கீழே. கரண்ட் எடுத்துட்டீங்களா? இல்லையே, அதெல்லாம் இங்கே இருக்கு. எடுத்துட்டீங்களா? ஆட்டோ வர விழுந்துச்சு. நீ ஒழுங்காகவே வைக்கல. நம்ம பத்திரிக்கை இங்கே வச்சுட்டு சொன்னாங்க. இங்கே வச்சுட்டோம் நாங்கள். போட 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 கையில் கொடுத்து நான் போட்டு நீ கொடுமா. ஆமாம், அது உள்ள இருக்காங்களா அவங்களுக்கு. நீ முதல்ல ஒன்று குத்துட்டு கீழே போட போற. சாப்பிடுங்க பாருங்க. குடு குடு. அது அங்கே உள்ள ஒரு பாட்டி இருக்காங்க, எடுத்துட்டு போங்க. சாப்பிட மாட்டாங்க. எனக்கு எனக்கு கம்மியா ரொம்ப சாப்பிட்றாங்க. யாரு நீதான். யாருக்குமா? வரேன் பாவம் அவர் எழுந்துக்கிறாரு. அப்படின்னா வேற என்ன இருக்கு? இந்தா பூ வைக்க மாட்டேற. இப்போ கூட கல்யாணம் ஆகிற பொண்ணு ஒரு பூ வைக்கலாம்ல. பூ இப்போ கூட வைக்க மாட்டேங்க. எந்த கையில் கட்டணும்? ரைட் ஹேண்ட் சைடு தானே கட்டணும். நீ எனக்கு கட்டின மாதிரியே கட்டுமாம்மா. எனக்கு கட்டின மாதிரியே கட்டுங்க. கொஞ்சம் லூஸ் இன்னும் டைட்டாக வச்சுன்னா வரல. ஆரம்பத்துலேயே வச்சு கட்டிடணும். ஓகே, உங்களுக்கு எத்தனை நான் கட்டி விடுறேன். ஆமாம், பொங்கல் நல்ல மாதிரி சூப்பராக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பொங்கல் பாருங்க, கடை பொங்கல்
பார்த்தாலே எல்லாம் ஓடுறாங்க. வானான்னு போடுற கோயில் இதுதான். ஏது பிரசாத வானான்ற கோயில் இதுதான். என்னது மாமா? ஆ போன வாட்டி அப்படிதான் ஜனமா வாங்க மாட்டாங்க இங்கே தான். என்ன பாப்பா? நீங்க என்ன பிரிஞ்சி சாதம் இதெல்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க போல தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. கலண்டு வச்சுன்னு உட்காரவே முடியல. அப்படி ஏதாம உட்கார முடியும். மடியில் வச்சுன்னு உட்காரவே முடியல. டாடிக்காக ஃப்ரண்ட்ல வேற தள்ளி வச்சுக்கிறேன். காலே வைக்க முடியும். வழியில உட்காந்து வந்தேன். டாடிக்கு இடிக்கணும். இன்னும் இதை வேற கொடுத்துட்றேன். சுத்தமா கால் வைக்க முடியாது. எப்படி நீட்டுவேன் இப்போ? எனக்கு காலில் மடியில் வச்சுக்கோலண்ணா. அது ஃப்ரீயா இருக்கும் போது இன்னும் மஞ்சள்லாம் ஒட்டும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அந்த மாலை வச்சுனதுக்கு ஃப்ரீயாவே இல்லை. இப்படி உட்காந்து ரொம்ப சொம்பேறியா இருக்குடி. அதை பார்த்தா அந்த ராட்வீலர் டாகோட ஃபேஸ் கட் மாதிரில அதுதான் இருக்குது. இங்கே வருங்க ராட். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டியா? பசிக்குதா? கண்ணு மூஞ்செல்லாம் ஆன் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. தூக்கம் இல்லாத நம்ம தரிசனம் விட முடிச்சிட்டோம். குலதெய்வத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சாச்சு. அவ்வளோதான் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நகரம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். வேலை முடிஞ்சிச்சு. பத்திரிகை வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஜாலியாக இருந்தது. வெயில் முன்னாடி வந்து வச்சாச்சு. கோயிலும் காலியாக இருந்தது. சரி அப்போ சாமி பாட்டு இன்னும் வெயில் ஏறினா அபிஷேகம் வந்து இவங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கூட்டு வந்து அபிஷேகம் பண்ணோம் நாளைக்கு. இந்த வருஷம் பண்ணவே இல்லை. போன வருஷம் பண்ண இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணலை. வரணும் கூட்டு வந்து. ஒரு பிளேட் ஆகிட்டு வந்து அவங்க குத்திரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா தான் இருக்குங்க. அவங்கள பிக்கப் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் போக மாட்டேங்குது. ஒரு பிளேட் ஆகட்டுமா? ஒன்றா தெரியல.